வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான திருப்பதி லட்டு வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவில் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவில் இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. கடலை மாவு, பால் இது 2 மட்டுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பதி லட்டுக்கு பூந்தியும் நம்ம நெய்யில் தான் பொரித்து எடுக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது பருப்புகள்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு கலவையை இதில் ஊற்றி பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு கலவையில் பாதி மாவு மட்டும் நம்ம 2 ஈடு இது மாதிரி பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூந்தி பொரிக்கும் போது சாஃப்டாக தான் நமக்கு பூந்தி கிடைக்கும். ஒரு 2 ஈடு மட்டும் இது மாதிரி ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த மாவை நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து தனியாக ஊற்ற போகிறோம். சாஃப்டான பூந்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மிச்சம் இருக்க அந்த பாதி மாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதை தனியாக நம்ம பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பூந்திகள் பார்த்திங்கன்னா நல்ல முத்து முத்தாக நமக்கு கிறிஸ்பியான பூந்தியாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பும் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பூந்தி கரண்டியை வச்சு மாவு ஊற்றினா தான் நமக்கு பூந்திகள் நல்லா தனித்தனியாக விழும். லோ ஃப்ளேம்லேயோ இல்லைன்னா எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றினோன்னா மாவு அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நம்ம அரிசி மாவு கலந்துருக்கிறதுனால இந்த பூந்திகள் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் நல்ல முத்து முத்தாகவும் இருக்கும். நமக்கு ஏன்னா லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் முத்து முத்தாகவும் வேணும், கொஞ்சம் சாஃப்டான தூள் மாதிரியும் வேணும். அதுக்காக தான் நம்ம முதல்ல அந்த சாஃப்ட் பூந்தியை நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்கேன், 2 கிளாஸ் தண்ணி இதை சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விடலாம். நம்ம கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதனால தான் நான் இப்போது 2 கிளாஸ் கடலை மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரை 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணுன்றவங்க மட்டும் 1.25 கிளாஸ் சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை நம்ம முழு ஏலக்காயை தட்டியும் சேர்க்கலாம், இல்லைன்னா இது மாதிரி தூள் சேர்த்தோன்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கம்பி பதம் வந்தாச்சு.
இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க பூந்திகளை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இந்த பிரசாதத்தோட மெயின் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். ஒரு பெரிய கட்டி பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு தம் வச்சிடலாம். இந்த மாதிரி தம் வைக்கும்போது பூந்தியில் அந்த ஜீராலாம் நல்லா ஊறி நல்லா வெந்து இருக்கும். இப்போது சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சரியான அளவு தண்ணி எடுத்தோன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தண்ணி கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் சரியான பதத்துக்கு வராது. இப்போது லேசாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கா மாதிரி இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டாலே இது நல்லா சுண்டிடும். இப்போது பூந்திலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கலவையில் நம்ம பொரித்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டும் சேர்த்துக்கலாம். லட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வேணுன்றவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த கலவை பார்த்திங்கன்னா நல்ல சுட சுட இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு குழிக்கரண்டியில் நல்ல கையால் அழுத்தி ஒரு ஷேப் கொடுத்துட்டு ஒரு ட்ரேயில் வச்சுட்டே வந்தோன்னா நம்ம தேவஸ்தானத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி லட்டு ஷேப் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்போவுமே பிடிக்கிற மாதிரி இது மாதிரி கையால் உருட்டி லட்டு ஷேப் கொடுக்கலாம். இந்த கலவை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்போது இது ரொம்ப பேருக்கு ஈஸியாக பிடிக்க முடியாது. அதனால் நான் இப்போ இன்னொரு ஈஸியான மெத்தடும் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கையில் சூடு பொறுக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சுத்தமான துணியை, ஒரு துண்டு துணியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கொஞ்சமாக இது மாதிரி இந்த கலவையை வச்சுட்டு நல்லா கையால் அழுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லட்டு ஷேப் ஈஸியாக கிடச்சிடும். இந்த கலவை கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆறிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நம்ம இந்த லட்டு பிடிச்சிடணும். சப்போஸ் லட்டு கலவை ஆறிடுச்சு, நம்மளால் பிடிக்க வாட்டம் வரலைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு
இந்த கலவையை அது மேலே வச்சிங்கன்னா இந்த டபுள் பாயிலிங் ஹீட் மெத்தட் மூலமாக இது நல்லா சூடாகி மறுபடியும் நல்லா உருக ஆரம்பிச்சிடும். ரொம்பவே கமகமன்னு நம்மளோட திருப்பதி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு நீங்கள் பிடிக்கும்போதே திருப்பதியில் இருக்கா மாதிரியே வாசனை அந்தளவுக்கு வீட்டையே தூக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.